அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம திருச்சபையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்றத்தை கொண்டாடுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள தன்னுடைய பணியை செய்வதற்காக விண்ணுலகத்தை விட்டு இறங்கி வந்தவர், மனுஷ உருவெடுத்து வந்தவர். இதை பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகாக சொல்றாரு. அவர் விண்ணுலக மகிமையை பற்றி பிடித்து கொண்டு இருக்காமல் தான் ஒரு மனுஷ உருவ எடுத்து நமக்காக பணி செய்யும்படியாக அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்திற்குள்ள வந்தார் அப்படின்னு சொல்லி. எதற்காக வந்தாரு? நாம் பாவத்துல அழிந்து விடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அவர் எப்படி விண்ணுலகத்திலிருந்து நமக்காக மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்தாரோ அதே போல நாம மண்ணுலகத்துல இருந்து விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய தகப்பனோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே அன்பின் உள்ளங்களே, நம்முடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். அவர் 33 வருஷ காலம் தான் இந்த பூமியில வாழ்ந்தார். 3.5 வருஷ காலம் அவர் தன்னுடைய பணியை ரொம்ப சூப்பரா பண்ணாரு. இப்போ அந்த பணியை நிறைவுக்கு கொண்டு வந்துட்டு தன்னுடைய சீடர்களை கூட்டிக் கொண்டு ஒரு உயரமான இடத்துல நின்றுக்கிட்டு அவர்கள்கிட்ட பேசுறாரு. இந்த பாருங்கப்பா, என்னுடைய பணி இப்போ நிறைவு பெற்று விட்டது. இனிமேல் எனக்காக பணி செய்ய வேண்டியவர்கள் நீங்க தான். உங்களது பணி என்ன தெரியுமா? Go into the whole world and proclaim the good news. உலகத்தின் கடை எல்லை வரை போய் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதான் அவர் அன்னைக்கு தன்னுடைய சீடர்களை பார்த்து கொடுத்த பணியாகும். அதாவது அவர் சொல்றாரு, நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் போங்க, போய் நற்செய்தியை அறிவிங்க. என்ன நற்செய்தி? இயேசுவினது நற்செய்தி ரொம்ப சிம்பிளுங்க. 3 எழுத்துக்கள் தான். அன்பு என்கின்ற 3 எழுத்துக்கள் தான் அவரது நற்செய்தி பணியாகும். சொல்றாரு, நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் போய் அன்பை அறிவியுங்கள், அன்பை வாழ்ந்து காட்டுங்கள், அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அன்பை பகிர்ந்து கொள்வது, அவர்கள் கிட்ட அன்போடு நடப்பது ரொம்ப சுலபம். அது நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட நேசமா இருக்கக்கூடியவங்க, நமக்கு பிடிச்சவங்க, அவங்க கூட நாம நேசமா இருப்பது, அன்பை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சுலபங்க. ஆனா 2வது கேட்டகரி பாருங்க, நமக்கு பிடிக்காதவங்க, நம்ம விரோதிகள், நாம வெறுக்கிறவங்க, நம்ம வெறுக்கிறவங்க, இவங்க கிட்ட எல்லாம் நாம அன்பை வெளிப்படுத்துவது அல்லது அன்போடு பழகிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அவங்களையும் நேசிச்சுக்கோங்க, அவர்களையும் நீங்க வெறுக்காம நேசிச்சுக்கோங்க அப்படின்னு. இதையும் தாண்டி 3வது ஒரு கேட்டகரி. இந்த 3வது கேட்டகரி யாரு தெரியுமா? தேவையில இருக்கிறவங்க, அன்புக்காக ஏங்குறவங்க, அன்புக்காக ஏங்கக்கூடியவங்க, அவங்களுக்கும் நீங்க அன்பு கொடுங்க. ஒரு வாட்டி கல்கட்டாவில் இருக்கக்கூடிய அன்னை தெரேசா உயிரோடு வாழ்ந்த வேளையில அன்னை தெரேசாவினுடைய மடத்துக்கு ஒரு வியாதிப்பட்ட நிலையில ஒரு மனுஷர் வர்றாரு. அவருடைய உடம்பெல்லாம் குஷ்டரோகம். அன்னை என்ன பண்றாங்க, அவரை கட்டி தழுவி அவருடைய காயங்கள் எல்லாம் கட்டு போட்டு அவரை நல்லபடியாக கவனிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதை அங்க வந்த ஒரு மனுஷர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு கேட்கிறாரு, ஏம்மா என்னம்மா பண்ற? வியாதிப்பட்டவனை தொட்டு நீ இப்படியெல்லாம் பண்றியே, இது அவ்வளவு நல்லா இல்லையே, உனக்கு வியாதி தொத்தி கொண்டதுன்னா நீ என்ன பண்ணுவ? அதுக்கு அன்னை சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாருப்பா, நான் இந்த வியாதிப்பட்டவனை தொடுறேன் இல்லையா, அப்படி தொடுற வேலையில நான் அவனை தொடரல. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்க செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆக நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, நீங்க யாருக்கு என்ன செய்தாலும் அவற்றை இயேசுவுக்கே செய்கிறீர்கள். ஆகவே அன்னை சொன்னாங்க, நான் இங்க இந்த தேவையில இருக்கக்கூடிய, வியாதிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய இந்த மனுஷனுக்கு உதவி செய்கிற வேளையில, அவனுடைய காயங்களை கட்டுற வேளையில நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே பணி செய்கின்றேன். ஆண்டவருக்கு பணி செய்வது தப்பான காரியமா கிடையாது இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அதைத்தான் சொல்லுகின்றார். இந்த 3 கேட்டகரியை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நேசிக்கிறவங்க, அவங்களுக்கு நேசத்தை காண்பீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க அல்லது உங்களை பிடிக்காதவங்க, அவங்களுக்கு உங்க நேசத்தை காண்பீங்க. தேவையில இருக்கிறவங்க, அவங்களுக்கும் உங்களது நேசத்தை காண்பீங்க. அப்படி நீங்க நேசத்தை காண்பிக்கிற வேளையில நீங்களும் ஒரு மறைப்பணியாளராக வாழ்கிறீர்கள். அப்படி வாழுகின்ற வேளையில இன்னைக்கு இருக்கிற நிலை உங்களுக்கு மோசமாக இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற நிலையில உங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருந்தாலும், உங்க உடல் ஆரோக்கியம்,
நல்லபடியாக உங்களுக்கு திருமணம். ஏன்னா உங்க உடம்புல நிறைய வியாதி இருக்கலாம், அல்லது போனால் மனசால நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம், நீங்க கடன் தொல்லையில இருக்கலாம், எதிர்பார்த்த காரியம் கைகூடாம இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம் இதுவரைக்கும் கைகூடி வராமல் இருக்கலாம். இப்படியான சூழ்நிலைகள்ல இருக்கின்ற பொழுது இன்னைக்கு நீங்க இருப்பீங்களாக இருந்தா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரது அன்பு பணிய நீங்க கைவிடாம எடுத்து நடத்திக்கிட்டே இருங்க. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற இந்த 3 கேட்டகரி ஆட்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உங்களது அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீங்க அந்த அன்பை கொடுப்பீர்களாக இருந்தால், உங்களுக்கு இதுவரை கைகூடி வராத காரியங்கள் இருக்கின்றனவே, அத்தனை காரியங்களும் நல்லபடியாக கைகூடி வர, உடல் ஆரோக்கியத்தோடு, மன அமைதியோடு, மகிழ்ச்சியோடு, சிறப்போடு, செழிப்போடு வாழ்ந்து உங்களது வாழ்க்கையை சிகரங்களின் உயரங்களாக அமைத்துக் கொள்வீர்கள். ஆமென்.